வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி சுரக்காய் வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம டிஷ் செய்ய போகிறோம். சுரக்காய் வச்சு நாம் இன்றைக்கி ஒயிட் ரைஸுக்கு ஒரு தயிர் பச்சடி செய்யலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் பச்சடி. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி சுரக்காய் தயிர் பச்சடி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சு சுரக்காயாக இருந்ததுன்னா உங்களுக்கு தயிர் பச்சடிக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு தோலை சீவிக்கலாம். பாருங்கள், நம்ம இதே மாதிரி தான் இருக்கிற அந்த சுரக்காவோட தோலையும் நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், சீவியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை கழுகிட்டு நம்ம அரிஞ்சு எடுத்துக்கணும். எந்த சைஸில் அரிஞ்சிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே உங்களுக்கு விதை கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த விதையோட தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைஸில் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ தயிர் பச்சடிக்கு கொஞ்சம் அதிகமாக வேகணும். ஸோ அதனால் குக்கரில் வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நம்ம இந்த சுரக்காவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுரக்காவும் தண்ணி விட்டு வரும். ஸோ கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு 3 விசில் வந்தால் போதுங்க. பாருங்கள், ஒரு 3 விசில் வந்துருச்சு. நல்லா விசிலும் அடங்கிருச்சு. நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் சுரக்காய். கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றோம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும், பரவாயில்ல. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு சுரக்காய். ஸோ இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு தயிர் பச்சடிக்கு நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாங்க. இதில் பச்சை மிளகாய் தான் டேஸ்ட்டு. ஸோ பச்சை மிளகாவே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் கருகாப்பிலையாக இருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலையில். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் பச்சடிக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திக்காக அரைச்சிக்கணும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா போதும். நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள். நாம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டேன். இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி தேவைப்படாது, உங்களுக்கு கொஞ்சமாக இருந்தால் ஓகே. ஸோ இந்த மசால் இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு தயிர் பச்சடிக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் எடுத்துக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா கூட நீங்கள் இதில் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 மிளகாய் போட்டிருக்கறனால நான் காரத்துக்கு எதுவும் எடுத்துக்கல. பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச சுரக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா எண்ணெயோடு கொஞ்சம் உங்களுக்கு சுரக்காய் இருந்ததுன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஒரு 3 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சிட்டு பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சுண்டி வந்திருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சுண்டி நல்லாவே உங்களுக்கு குழையவே வெந்துருச்சு சுரக்காய். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த தேங்காய் மசாலோட உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சதுனாவே போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற விட்ருங்க. கொஞ்சம் லைட்டான ஹீட்டில் இருக்கிறப்ப தான் நம்ம இதில் தயிரை ஆட் பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்கிறப்ப ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக வந்ததுக்கப்புறமா இதில் நல்லா கெட்டி தயிரை ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு தயிர் பச்சடிக்கு. நீங்கள் அதே மாதிரி தயிரும் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாங்க. நல்லா கெட்டி தயிரை எடுத்துக்கலாம். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். புளிக்காத தயிராக இருந்துச்சுன்னா இந்த தயிர் பச்சடிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க.
பாருங்கள் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சூப்பராக நம்மளுக்கு சுரக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒயிட் ரைஸுக்கு சூடான ஒயிட் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தாவே சாப்பிடணும்னு தோணுங்க, அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ் வச்சு சுரக்காய் வாங்கிட்டு வந்தீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பொரியல் அந்த மாதிரி குழம்பு செய்வோம், இந்த மாதிரி பச்சடி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு முறை இந்த மாதிரி சுரக்காயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.